நிறைய நண்பர்கள் மெம்பர்ஷிப்பில் எப்படி மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கோசரம் தான் இன்றைக்கி ஓப்பன் போஸ்ட்டில் நம்ம போட்டிருந்தோம். நீங்கள் இன்றைக்கி ஓப்பன் போஸ்ட்டில் போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி கெஸ்ஸிங்கில் கட் நம்பர்ஸ் பொறுத்த மட்டும் பி போர்டில் கொடுத்துருந்தோம். பி போர்டில் 1, 6 வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவும் கம்மியாக இருக்குன்ட்டு. அதே மாதிரி சி போர்டில் 3, 8 இதை நம்ம யூடியூப்பில் சி போர்டு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் பி போர்டில் ஆட் பண்ணி கொடுத்துருந்தோம். பி போர்டில் 1, 6 வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கணும். நம்ம எதிர்பார்த்த மாதிரி நமக்கு 1, 6, 3, 8 சி போர்டில் நமக்கு வராமல் இருந்தது. எல்லாருக்குமே இது நல்ல தகவலாக இருந்திருக்கும் அப்படின்றத நம்புகிறோம். அதே மாதிரி பி போர்ட்லேயோ இல்லை சி போர்ட்லேயோ 4, 9 வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி நமக்கு பி போர்டில் 4, 9 அப்படின்னு வந்தது. அதே மாதிரி பிசிலையும் நம்ம கொடுத்துருந்தோம் 20, 25 அப்படின்னு கொடுத்துருந்தோம். இதே ஒரு பேட்டர்னில் தான் வருன்றதுனால நேற்று வந்து அதே பேட்டர்ன் தான் 20, 25, 42, 24 இந்த எண்கள் எல்லாமே சுற்றிருந்தோம். இது எப்படி இருந்தாலும் நமக்கு கரெக்டாக நமக்கு 5ன்றது நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருந்தாலும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் மிஸ் ஆகிருந்தது. கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். ஆனால் நாளைக்கு நமக்கு கண்டிப்பாக பிசியில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும்ன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. இதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் நம்ம மெம்பர்ஷிப்பில் மெசேஜ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். உங்களுக்கும் எங்களுடைய யூடியூப் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணுன்ற விருப்பம் இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பேக் இருக்குது அப்படின்றது வரும். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு ஜாயின் பண்ண தெரியல அப்படின்ற பட்சத்தில் மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஹைன்னு ஒரு மெசேஜ், வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. எப்படி ஜாயின் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் ஒன்று மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஃபைனல் வீடியோவில் மட்டும்தான் நம்ம ட்ரிக்ஸ் எல்லாமே கொடுப்போம். மற்றபடி ஃபைனலான கெஸ்ஸிங் மட்டும்தான் கொடுப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நேற்று நம்ம யூடியூப்பில் கொடுத்துருந்தோம் சி போர்டில் 3, 8 வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குன்ட்டு. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே தான் நமக்கு 3, 8ன்றது நமக்கு வராமல் இருந்தது. கண்டிப்பாக இந்த தகவல் எல்லாருக்குமே பயனளிக்கக்கூடியதாக இருந்திருக்கும் அப்படின்றத நம்புகிறோம். நாளைக்கும் இதே மாதிரியே நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. கட் நம்பர்ஸ் பொறுத்த மட்டும் நமக்கு நல்ல ஒரு ஹிட் கிடைச்சிட்ருக்கு. கண்டிப்பாக இந்த தகவல் எல்லாருக்குமே பயனளிக்கக்கூடியதாக இருந்திருக்கும். நாளைக்கும் இதே மாதிரியே நமக்கு கட் நம்பர்ஸ் நல்ல ஒரு வெற்றி தரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆல் போர்டை பொறுத்த மட்டும் நமக்கு நல்ல ஒரு வெற்றி தொடர்ந்து வந்துட்டுருக்கு. நம்ம கொடுத்துருந்தோம் ஆல் போர்டில் 0 இல்லை 5 மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ட்டு. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நமக்கு 5ன்றது நமக்கு பாஸ் ஆகிருக்கு. அதுவும் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. நேற்று சொல்லும்போது சொல்லியிருந்தோம் பி போர்ட்லேயோ இல்லை சி போர்ட்லேயோ நமக்கு வர்றதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்குன்ட்டு. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நமக்கு சி போர்டில் நமக்கு 5ன்றது பாஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக இந்த தகவல் உங்கள் எல்லாருக்குமே பயனளிக்கக்கூடியதாக இருந்திருக்கும். நிறைய நண்பர்கள் வெற்றி பெற்றிருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படி வெற்றி பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி பாக்ஸ் நம்பர்ஸில் இன்றைக்கி நம்ம ஒரு நம்பர் தான் மறுபடியும் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். 256ன்றது கொடுத்துட்டோம். ஒரே பேட்டர்னில் வருமா அப்படின்றது கொஞ்சம் நம்ம யோசிச்சிருந்தோம். ஆனால் ஒரே பேட்டர்னில் அதே நம்பர்கள் தான் நமக்கு ரிப்பீட்டாக வந்திருக்கு. நேற்று நம்பர் நம்ம பாக்ஸ் ட்ரை பண்ணியிருந்தாலே இன்றைக்கி நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கும். ஆனால் டைரெக்டாக நமக்கு வருன்றதை நம்ம எதிர்பார்க்கல. யாருமே முக்கால்வாசி கணிச்சிருக்க முடியாது. எதிர்பாராத நம்பர்கள் தான். இருந்தாலும் நமக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டிவான நம்பர்கள் வந்திருக்கு. ஒரு நம்பரில் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். நாளைக்கு கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி ஏபிஏ சிபிசியில் நம்ம சொல்லியிருந்தோம் 25ன்றது கொடுத்துருந்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி நமக்கு ஏசியில் பாஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக நிறைய நண்பர்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. நல்ல ஒரு வெற்றி பெற்றிருப்பீங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அப்படி வெற்றி பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏபிஎஸ்சிபிசியில் நமக்கு ஏதாவது ஒரு நம்பர் நமக்கு கண்டிப்பாக பாஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அதனால் முடிஞ்ச மட்டும் ஏபிஎஸ்சிபிசியில் உங்களுடைய நம்பர்கள் வருதான்றதை பாருங்கள். அப்படி வர்ற பட்சத்தில் இந்த எண்கள்லேருந்து உங்களுடைய எண்களை தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். நாளைக்கும் இதே மாதிரி நமக்கு ஏபிஓ எஸ்சிபிசியோ கண்டிப்பாக பாஸ் ஆகுன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. டபுள் ஸ்பெட்டிங் கொஞ்சம் முடிஞ்சு வர்றதுனால நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்துட்டுருக்கு. அதை தொடர்ந்து நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 17/11/2024 கேரளா லாட்டரிக்கான கெஸ்ஸிங்கை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் திரும்ப சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். முடிஞ்ச மட்டும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது தான் நாங்கள் எப்படி கெஸ்ஸிங் எடுத்துகிட்டு வந்திருக்கோன்றது உங்களுக்கு முழுசாக புரியும். அதுலேருந்து உங்களுடைய கெஸ்ஸிங்கை நீங்கள் சேர்த்து பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அக்ஷய லாட்டரியை பொறுத்த மட்டும் நமக்கு அதிகமான வின்னிங் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் நமக்கு தொடர்ந்து நமக்கு ஏபிஎஸ்சிபிசியும் நமக்கு ஒரு சில நாட்கள் நமக்கு வந்துட்டுருக்கு. அதனால் கவனமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். இன்றைக்கும் பேட்டர்ன் வைஸ் நமக்கு வரக்கூடிய நம்பர்களை தான் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கும் அந்த எண்கள் வருதான்றதை நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள். அப்படி வர்ற பட்சத்தில் உங்களுடைய எண்களோட சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 90% நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஆல் போர்டில் நமக்கு மறுபடியும் 5 வருமானது சந்தேகப்படாதீங்கன்னு சொல்லியிருந்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரியாக நமக்கு ஒவ்வொரு நாளும் வந்துட்டுருக்கு. நாளைக்கு நமக்கு ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஏதாவது ஒரு நம்பரில் 2 நம்பரும் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தான் தோணுது. நாளைக்கு கட் நம்பர்ஸை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா மறுபடியும் சி போர்டில் 3, 8ன்றது தான் கொண்டு வந்திருக்கோம். உங்களுடைய கெஸ்ஸிங்கில் 3, 8 சி போர்டில் வருதா அப்படின்றத பாருங்கள். அப்படி வராத பட்சத்தில் 3, 8ன்றதை தைரியமாக விட்டுருங்க. இல்லை உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் தான் சொன்னீங்க அதனால் நாங்கள் ட்ரை பண்ணலன்னு சொல்லாதீங்க. எங்களுடைய பேட்டர்ன் வைஸ் பார்த்திங்கன்னா சார்ட் கெஸ்ஸிங்கில் 3, 8 வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குன்ற மாதிரி தோணுது. அதனால் நாங்கள் 3,
8ன்றதை விட்டுட்டு தான் ட்ரை பண்ண போகிறோம். உங்களுக்கு ஒருவேளை 3, 8 வந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நமக்கு தொடர்ந்து நல்ல ஒரு வெற்றி கட் நம்பர்ஸில் வந்துட்டுருக்கு. வரதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்குன்னு சொல்கிற நம்பர்கள் எல்லாமே வராமல் இருக்குது. அதனால் முடிஞ்ச மட்டும் தவிர்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறது நல்லதாக இருக்குன்ற மாதிரி வந்து ஒரு வேளை அன்சோல்டு ஆச்சுன்னா இந்த எண்கள் வரலாமே தவிர டைரெக்டாக வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவும் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பாக்ஸ் நம்பர்ஸ் பொறுத்த மட்டும் இன்றைக்கி 421, 476, 926, 971ன்றது கொண்டு வந்திருக்கோம். உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இந்த பேட்டர்னில் வருதான்றதை நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். அப்படி வர்ற பட்சத்தில் இந்த எண்கள்லேருந்து உங்களுடைய எண்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் நமக்கு 4, 2 அப்படி வருமா அப்படின்றதெல்லாம் யோசிக்காதீங்க. நமக்கு ரிப்பீட்டாக ஒரே மாதிரியான பேட்டர்ன்கள் தான் மறுபடியும் வந்துட்டுருக்கு. அதனால் உங்களுக்கு நாளைக்கு 4 வரும்னு தோணுச்சுன்னா 421, 476 ட்ரை பண்ணுங்கள். இல்லை 9 வரும்னு தோணுச்சுன்னா 926, 971ன்றது பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதிலேருந்து நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றது என்னுடைய ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா இதிலேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் டைரெக்டாகவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லை பாக்ஸ் எண்களும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆல் போர்டை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாங்கள் கொண்டு வந்திருக்குது 1 இல்லை 6 வர்றதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு அதிகமாக இருக்குன்றது. ஏன்னா பேட்டர்ன் வைஸ் பார்க்கும்போது நமக்கு ரிப்பீட்டட் நம்பர்ஸ் தான் நமக்கு அதிகமாக வந்துட்டுருக்கு. இருந்தாலும் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்குன்ற மாதிரி தான் தோணுது. அதனால் நாங்கள் 1, 6ன்றதை கொண்டு வந்திருக்கோம். உங்களுடைய கெஸ்ஸிங்கில் 1, 6 வருதான்றதை நீங்கள் ஒரு 2 தடவை பாருங்கள். அப்படி 1, 6ன்றது உங்களுக்கு வர்ற பட்சத்தில் இந்த எண்கள்லேருந்து உங்களுடைய எண்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுலேருந்து 90% நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்ற மாதிரி தோணுது. பேட்டர்ன் வைஸ் டேரெக்டான நம்பர்கள் இந்த 2 எண்கள் தான் நமக்கு ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு. அதனால் 1, 6ன்றது நமக்கு கொஞ்சம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் 1, 6ன்றதை கொண்டு வந்திருக்கோம். 1, 6 எந்த போர்டில் வருதுன்றதை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதுலேருந்து நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எங்களை பொறுத்த மட்டும் 1, 6ன்றது சி போர்ட்லேயோ இல்லை ஏ போர்ட்லேயோ வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு எந்த போர்டில் வருதுன்றதை பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஆல் போர்டில் 1, 6 இந்த 2 எண்கள் ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பாக நமக்கு வருன்றது எங்களுடைய ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. கண்டிப்பாக இதுலேருந்து நல்ல ஒரு வெற்றி கிடைக்குன்றது எங்களுடைய ஒரு பெரிய நம்பிக்கையாகவும் இருக்குது. உங்களுக்கும் நம்பிக்கை இருந்ததுன்னா இதிலேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1, 6ன்றதோட 4, 9ன்றதை சேர்த்து கொண்டு வந்திருக்கோம். 14, 19, 64, 69, 41, 46, 91, 96 இந்த எண்கள் மறுபடியும் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்ற மாதிரி தோணுது. 4, 9 மறுபடியும் வருமானு யோசிக்காதீங்க. மறுபடியும் நமக்கு இந்த எண்கள் வர்றதுக்கு ரிப்பீட்டட் சான்சஸ் அதிகமாக இருக்கும். சார்ட் வைஸ் பார்த்திங்கன்னா போன வாரத்துலேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 4, 9ன்றது நமக்கு முக்கியமான நம்பர்களாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுது. அதனால் நாங்கள் 4, 9ன்றது தான் கொண்டு வந்திருக்கோம். உங்களுடைய கெஸ்ஸிங்கில் 4, 9 வந்ததுன்னா 4, 9லேருந்து உங்களுடைய நம்பர்களை தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு பி போர்டில் இல்லை சி போர்டில் 4, 9 வரும்னு தோணுச்சுன்னா மேலே இருக்கக்கூடிய 4 நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு பி போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் 1, 6 வரும்னு தோணுச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய 4 நம்பரில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேருந்து நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். போர்டு வைஸ் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு இதுலேருந்து நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். நம்ம எல்லாருமே நல்ல ஒரு வெற்றி பெறுவோன்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிக்கிறோம். நேற்று மாதிரியே இன்றைக்கும் நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். முடிஞ்ச மட்டும் இந்த எண்களில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.